இந்த சினிமா படங்கள்ல ஹீரோ வந்து போலீஸா இருந்தா இந்த வில்லன்களை சுட்டு கொள்வேர், இல்லைன்னா அந்த என்கவுண்டர் இந்த மாதிரி எல்லாம் செய்வேர். அதே மாதிரிக்கு யாழ்ப்பாணத்துல நேத்து ஒரு இளைஞரை போலீஸாக்கள் துப்பாக்கியால சுட்டு கொலை செய்திருக்கிறாங்க. இதை நீங்க நேத்தே பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத மிக மிக முக்கியமான 2-3 விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்ன்றதையும் சொல்ல போறேன். இதுல ஒரு பக்கம் சில ஆட்கள் என்ன சொல்றாங்கண்டா, அந்த இறந்து போன துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல இறந்து போன அந்த இளைஞர் போதைப் பொருள் விற்கிறவர், போதைப் பொருள் பாவிக்கிறவர், மாடுகள் கடத்துறவர், இப்படி எக்கச்சக்கமான சில குற்றச்சாட்டுக்களை சில ஆட்கள் ஒரு கூட்டம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு போலீஸால் மக்களை பாதுகாக்க வேண்டியவர், மக்கள் ஒரு நபர் தவறே செய்தா கூட அவரை கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நிறுத்தணும், என்னண்டு துப்பாக்கியால சுட முடியும், இது போல எக்கச்சக்கமான விஷயங்களை கேள்விகளை கேட்கிறாங்க. ஏன் சில அரசியல்வாதிகள் கூட கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. என்ன நடந்தது எல்லா விஷயத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முதல் அந்த நபர் உயிரிழந்த அந்த இளைஞரினுடைய உடற்கூறுகள் எல்லாம் முடிஞ்சு வைத்தியர்கள் டாக்டர்ஸ்மார் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க, அந்த இளைஞர் ஐஸ் ஹெரோயின் இந்த போதைப் பொருள் எல்லாம் பாவிச்சிருக்கிறாங்க. நான் சொல்ல இல்லை, டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. இந்த விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, நேத்து யாழ்ப்பாணத்துல அல்லப்பட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான கிராமம் ஒன்று இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அவ்வளவு ஒரு அழகான ஊர். அந்த ஊருக்கு போகக்கூடிய பிரதான வீதி, அந்த பிரதான மெயின் ரோட்ல பாலத்தை கடந்து போனாதான் அந்த அல்லப்பட்டி என்ற ஊருக்கு போற சந்தி வருது. அந்த இடமும் காலையில பின்னேரத்துல எல்லாம் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. அந்த இடத்துல இரவு நேரம், நேத்து இரவு 1:15 இருக்கும்போது வெள்ளை கலர் அழகான ஒரு ஹயஸ் வாகனம் கொண்டு வருது. அப்ப போலீஸாக்கள் அந்த இடத்துல நின்று இருக்காங்க, வந்து அந்த வாகனத்தை மறைச்சிருக்கிறாங்க. மறைக்கும் போது உண்மையாக யாராக இருந்தாலும் என்ன செய்யணும், போலீஸ் மறைக்கிறாங்கடா வாகனத்தை நிறுத்தணும். நிறுத்தலண்டா எங்கள்கிட்ட ஏதோ பாரிய தவறு இருக்கு, பாரிய சிக்கல் இருக்குண்டாதான் நாங்க நிறுத்தாம போகணும். அப்ப இவங்க நிறுத்தாம போறனால காவல்துறை என்ன செய்திருக்கிறாங்க, துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. சுட்டதுல அந்த நபருக்கு தலையில பட்டு, அதன் பிறகு உள்ளுக்கு இருந்த 2 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அந்த தலையில பட்ட அந்த நபரை வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு சிகிச்சை பலன் இல்லாம தலையில வந்து துப்பாக்கியால சுட்டு பட்டா காப்பாற்ற முடியுமா? மிக மிக கஷ்டம். அவர் உயிரிழந்துட்டார். சோ அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அந்த இளைஞரினுடைய குடும்பத்தினுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கடா, அவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை, அவர் வந்து இவ்வளவு நாளா பணம் காசு கொடுத்துதான் வாகனத்தை செலுத்தி இருக்கிறேன், ஓட்டி இருக்கிறேன் என்று சொல்லி கத்தி கதறி அழுகிறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையாகவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏனெண்டா எனக்கு நடந்தாலோ, இல்லைன்னா அந்த காணொலி பார்க்குற உங்களுக்கு நடந்தாலோ, உங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலோ, எங்களோட அம்மா அப்பா சொந்த பந்தங்களுக்கு எவ்வளவு கவலையாக இருக்கும். நாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கவலை இருக்குமா இருக்காதா? சோ அவங்க வந்து அவ்வளவு கவலையா வந்து பாத்தீங்கன்னா நீதியையும் கேட்டு கவலையா வந்து அழுகுறாங்க. சோ அப்ப காவல்துறை என்ன சொல்றாங்கடா, ஏன் துப்பாக்கியால ஒரு நபருக்கு அதுவும் தலையை பார்த்து குறி வச்சு சுட்டு அந்த அளவுக்கு செய்யணுமான்னு கேட்க போனா, காவல்துறை அவங்களோட தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க செய்த முதலாவது தவறு என்ன தெரியுமா? விளக்கம் எப்படி இருக்குது, யாழ்ப்பாணம்ன்றது இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கு. யாழ்ப்பாணத்துல 99% யார் இருக்கிறாங்க, தமிழ் மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. சிங்களம் ஒருத்தர் 2 பேருக்கு தான் தெரியும். அந்த அறிக்கை எப்படி இருக்குண்டா, முழுக்க சிங்களத்துல இருக்கு. ஜனாதிபதியே அவர் எந்த விஷயம் செய்தாலும் ஒரு விஷயத்தை அவரினுடைய சமூக வலைத்தளத்துல வந்து வெளியிடும் போது எப்படி வெளியிடுறார், முதலாவது வந்து சிங்களத்துல, 2வது தமிழ்ல, அப்புறம் ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறேன். சோ அதே பெரிய தவறு. அப்ப என்னன்னு வந்து மக்களுக்கு அந்த விளக்கம் புரியும். அதே முதலாவது தவறு. 2வது காவல்துறை அதுல என்ன சொல்ல வராங்கடா, இந்த மாடுகள் திருடு போகுது, அந்த வாகனம் அதுவாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சில காரணங்களை சொல்றாங்க. உண்மைதான். நானும் சில நாட்களுக்கு முதல் உங்களுக்கு சொன்ன, இந்த கிளிநொச்சியில வகனார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கார்ல வந்து மாடையே திருடுறாங்க, குற்றத்தடுப்பு பிரிவு வந்து கைது பண்ணி இருக்காங்க, கையும் களவுமான்னு சொன்னான். உண்மையா இது போல சம்பவங்கள் நடக்குது. அதனால நாங்க அதை மறுப்பு தெரிவிக்கல. சோ அது மாடு திருடுறவங்களாக இருந்தா கூட காவல்துறை என்ன செய்யணும், அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முதல் இந்த சம்பவத்துல குற்றத்தடுப்பு பிரிவு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, இந்த வாகனத்தை சோதனை செய்திருக்காங்க. இன்னைக்கு சோதனை செய்ததுல அந்த வாகனத்துல இந்த கஞ்சான்ற 17 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் நினைக்கிறேன் கஞ்சா வந்து கொஞ்சோண்டு தான் அது கைப்பற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வாள், கயிறு, சாணம், இது போல விஷயங்களை எல்லாம் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. சோ இது யார் சொல்றது, இந்த குற்றத்தடுப்பு பிரிவு சொல்றாங்க. இப்ப காவல்துறை வந்து இது உள்ளுக்கு இருக்கிறது என்னண்டு, மாடு திருடுறவங்க, மாடு திருடக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு என்னன்னு காவல்துறைக்கு தெரியும்.
சந்தேகம் கொண்டு வருதா இல்லையா? இப்ப வாகனத்துல ஒரு வெள்ளை வாகனம் வருது, அதை நிறுத்தல, அது உள்ளுக்கு சாதாரண மக்கள் இருக்கலாம், இளைஞர்கள் சில நேரத்துக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வாகனத்தை நிறுத்தாம போகலாம், இல்லண்டா இந்த பாதாள குழுக்களை சேர்ந்த மோசமான நபர்கள் இருக்கலாம், இல்லண்டா இரவு நேரம் தானே சில நேரத்துக்கு போலீஸ் மறிச்சது தெரியாம இருக்கலாம், அப்படியே தெரிஞ்சாலும் லைசன்ஸ் இல்லாம இருக்கலாம், இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கலாம், இல்லண்டா ஏதோ ஒரு சின்ன ஏதாவும் இருக்கலாம். அப்ப காவல்துறை உண்மையாக செய்ய வேண்டியது என்னது? காவல்துறை என்றது சாதாரண பொதுமக்கள் இல்ல, அவங்க சரியாக எப்படி பொதுமக்கள்ல நடந்து கொள்ளணும், எப்படி ஒரு குற்றவாளியை பிடிக்கணும், சற்றியான முறைப்படி ட்ரைனிங் பயிற்சி கொடுக்கப்பட்டு வெளியே வந்த நபர்கள். அப்ப அவங்க முதலாவது செய்ய வேண்டியது சட்ட ரீதியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி ரீதியாக ஒரு வாகனம் நிறுத்தலண்டா முதலாவது அவர்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு மிக மிக ஒரு கார் நிறுத்தாம போனா கூட அதிவேகத்துல போய் பிடிக்கக்கூடிய அவர்களுக்கு பைக் கொடுக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு சிறப்பான வேகத்துல போகக்கூடிய பைக் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்துல துரத்தி போய் நிறுத்த சொல்லி பயமுறுத்தி, துப்பாக்கியை காட்டியாவது பயமுறுத்தி சில முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கணும். அதை செய்தாங்களா? அதை செய்யல. சரி, அதை தான் செய்ய முடியல, செய்தாலும் அது அவர்களுக்கு பலன் அளிக்கலண்டா ரெண்டாவது என்ன செய்யணும்? ஒரு நபரை குறி வச்சு தலையில சுடக்கூடிய காவல்துறை போலீஸ் அதை செய்யக்கூடாது, அந்த வாகனத்தை நோக்கி டயரை சுடணும். அதை செய்திருக்காங்களா? அதையும் செய்ய இல்லை. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யாம ஒரு நபரை தலையை குறிவைத்து சுடுறாங்கடா, இதுல பாரிய சந்தேகம் ஒன்று இருக்குது. அப்ப அதுல இந்த குடும்பம் என்ன சொல்றாங்க? இந்த குடும்பம் சித்தி சொல்றது, கவலையா அழுது சொல்றது, லைசன்ஸ் இல்ல, அதனால பணம் கொடுத்து தான் வாகனத்தை செலுத்தணும்னு சொல்றாங்க. அதே போல குற்றத்தடுப்பு பிரிவு வாகனத்துல இருந்து கஞ்சாவை எடுத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் மாறு இந்த உடற்கூறெல்லாம் பரிசோதனை செய்ததன் பிற்பாடு அந்த இளைஞர் போதைப் பொருள், ஐஸ், ஹெரோயின் எல்லாம் போதைப் பொருள் பாவிச்சன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த போதைப் பொருள் இளம் சமுதாயத்தை, இந்த சமுதாயத்தை எல்லா இடத்துலயுமே போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுது. ஐஸ், ஹெரோயின், டேப்லெட். இதற்கு பின்னுக்கு இருக்கிறது யாருன்னு பார்க்க போனா இது உள்ளுக்கு யாராவது போலீஸ்ல இருக்கிற ஒருத்தவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்க, ராணுவத்துல இருக்கிறவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்க, இந்த சிஐடிக்குள்ள இருக்கிற ஒருத்தவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்க. இவங்களினுடைய பலம், இவர்களினுடைய பின்புலம் இல்லாம ஒரு நபரால சமுதாயத்துல போதைப் பொருளை விற்பனை செய்ய முடியாது. அப்படி விற்பனை செய்யறாங்கன்னா இவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னால், ஒரு நபரை ஒரு சாதாரணமாக இந்த டயரை சுட்டு பிடிக்காம, ஒரு பைக்ல துரத்தி பிடிக்காம, இது எதுவுமே செய்யாம இவர்கள் தலையை நோக்கி அவ்வளவு குறிப்பாத்து சுட்டு கொலை செய்திருக்காங்கடா. இதுல மிகப்பெரிய சந்தேகம் எப்படி வருதுண்டா, இந்த இளைஞர் சில நேரத்துக்கு உண்மையாகவே போதைப் பொருளோட தொடர்பு பெற்றிருந்தா, இதுல இந்த காவல்துறை இவங்களை சம்பந்தப்பட்டிருந்தா, இவங்களுக்குள்ள ஏதாவது கொடுக்கல் வாங்கல், ஏதாவது சிக்கல், இதாவது முரண்பாடு ஏற்பட்டு அதனுடைய கோபம், அதனுடைய ஒரு விஷயமாக இவர்கள் செய்திருப்பாங்களோன்ற சந்தேகம் வருது. ஏனென்றா முதலாவது இவங்க என்ன சொன்னாங்க என்றால், இந்த சம்பவம் நடந்தோடனே காவல்துறையினுடைய தரப்புல இருந்து அவருக்கு 17 வயசு அப்படின்றது தெரிய வந்தது. ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாங்க? அவருக்கு 19 வயசுன்றாங்க. ஆனா அந்த நபரினுடைய இறுதி சடங்கெல்லாம் செய்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய வீட்டுல பார்த்தா ஒரு பேனர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பேனர்ல 2008ஆம் ஆண்டு அந்த இளைஞர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. 2008ஆம் ஆண்டு வயசு எத்தனை? 2008, 2010, 2020 12, 2026 12, 18, கிட்டத்தட்ட 18 ஆகுது. அப்ப 17, 19 ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப அங்கேயும் இங்கேயும் குழப்பமான விஷயமா இருக்குது. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னால், உண்மையாகவே இந்த குற்றத்தடுப்பு பிரிவு இதுல முறையாக செயல்பட்டு, மனித உரிமைகள் ஆணைக்குழு இதுல முறையாக செயல்பட்டு, போன உயிர் மறுபடியும் வரப்போறது இல்லை. ஏன் தலையை நோக்கி அந்த இளைஞரை சுட்டு கொல்லணும்? அதுவும் இந்த காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டியவங்க, நல்ல நல்ல காவல்துறைகள் சிறப்பாக செயல்பட்டாலும், இப்ப இந்த அரசாங்கத்துல காவல்துறையாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டு பாத்தீங்கன்னா போன மாசம் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அவர்களை இன்றைக்கு தான் பிணையில வெளியே வந்திருக்காங்க. இந்த மாதிரிக்கு சட்டங்கள் கொஞ்சம் இருக்கப்படும் போது இந்த காவல்துறை, இந்த போலீஸ் சிக்கலான ஆட்களாக இருந்தா சில நேரத்துக்கு அந்த நபர் மூலம் இவர்கள் சிக்கலுக்குள்ள சிக்கலாம் என்ற சந்தேகத்துல ஏதாவது ஒரு முரண்பாடுல சுட்டு கொண்டிருக்கலாம், சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் குற்றத்தடுப்பு பிரிவு இது சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகள் இந்த காவல்துறைக்கு துணை நிற்க கூடாது. காவல்துறை நல்லவங்களோ கெட்டவங்களோ, சற்றியான
விசாரணை நடத்தி இதுக்கு ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்கணும். இல்லையண்டா இன்னொரு சம்பவம் நடந்தோன்னு அது மிகப்பெரிய பாரிய தவறாக சமுதாயத்துல குழப்பத்தை உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதனால மிக மிக கவனமாக இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொறுப்பான அதிகாரிகள், இந்த யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமானவர்கள் இதுல தலையிட்டு இதனுடைய உண்மையான பின்னணி என்னன்றது சற்றியான முறையில வெளியில கொண்டு வந்து இதற்கு நீதியை பெற்றுக் கொடுத்தா சமுதாயத்துல மிகப்பெரிய நம்பிக்கை இந்த அரசாங்கத்தின் மீதும், காவல்துறை மீதும், அரசியல்வாதிகள் மீதும் வாரதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. சோ இது என்னுடைய கருத்து. ஒரு நபர் தலையை குறி வச்சு சுட்டு கொல்ல முடியுமாக இருந்த அந்த காவல்துறைக்கு ஏன் ஒரு வாகனத்தினுடைய டயரை சுட முடியாது? ஏன் காலுக்கு கீழே சுட முடியாது? ஏன் அந்த வாகனத்தை நிறுத்துறதுக்கான அதிகமான முயற்சிகள் எடுக்கல? சோ எதுவாக இருந்தாலும் அந்த உயிரிழந்த இந்த இளைஞர் நல்லவரோ கெட்டவரோ குற்றவாளியோ யாராக இருந்தாலும் சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும்.